ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாத்துக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது எங்கள் கூட சேர்ந்து இயேசு ராஜா வந்திருக்கிறார் என்ற பாடலை ஒன்றாக பாடுவோமா? கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம் தேவனை ஆராதிக்கலாம். நம்மளை தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை தெரிந்து கொண்ட தேவனாக இருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே என்ற பாடலை ஒன்றாக இணைந்து பாடுவோமா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே.
டியர் சில்ட்ரன், எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய ஸ்டடீஸ், உங்களுடைய ரேங்க் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கா? சிலர் கிளாஸ் டெஸ்ட்லாம் எழுதியிருப்பீங்க, சிலருக்கு இனிமேல் தான் எக்ஸாம்ஸ் வரும். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தொடர்ந்து நல்லா படிங்க, ரெகுலராக உங்களோட ஒர்க் எல்லாம் முடிங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல வர டிப்ஸ், இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில். ஸ்கில்லா அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் ஒரு சிலர் கேட்கலாம், அநேகருக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸ்கில் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தில் நீ சிறந்து விளங்குறது தான் ஸ்கில்டு பர்சன் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கு அது வித்தியாசப்படும். ஏன்னா கடவுள் நம்ம ஒவ்வொருத்தரையும் பிரத்யேகமாக படைச்சிருக்கிறாங்க, யுனீக்காக படைச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் நல்லா பாடுவாங்க, ஒரு சிலர் அழகாக வரைவாங்க, ஒரு சிலர் நீட்டாக எழுதுவாங்க, ஒரு சிலர் எதை படித்தாலும் உடனே படிச்சிருவாங்க. இப்படி உங்களோட ஸ்கில்ஸ் வேரி ஆகும். ஆனால் நீ ஒரு ஸ்டூடெண்ட்டாக படிக்கும்போது எல்லா சப்ஜெக்டும் படிக்க வேண்டியிருக்கும். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீ ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகும்பொழுது அதில் நிறைய டஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்ஸும் இருக்கும். அப்போ நீ என்ன செய்யணும், அதுக்கு ரிலேட்டடாக எக்ஸ்ட்ரா ரெஃபர் பண்ணி உன்னோடைய ஸ்கில்லை நீ இம்ப்ரூவ் பண்ணினா தான் இப்போது இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சர்வை பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் தாளந்துகள் படித்தவங்களா, நிறைய டேலண்டடாக இருக்காங்க. ரொம்ப கம்பீட் பண்ணி தான் நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்குது, ஒரு உயர்ந்த நிலைக்கு வர வேண்டியிருக்கு. அப்போ இருந்த நிலைமையிலேயே நம்ம இருந்தால் எப்படி நம்ம அச்சீவ் பண்ண முடியும்? அவங்களெல்லாம் மிஞ்சி நம்ம சாதிக்கணும்னா நமக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில் இருக்கணும் இல்லையா? அப்போ டெய்லியும் நீ என்ன பண்ணு, உன்னோடைய டேலண்ட் என்னன்னு கண்டுபிடி. அதே போல் எதில் நீ வீக்காக இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன, உன்னோட வீக்னஸ் என்ன, உனக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, அப்புறம் நீ இம்ப்ரூவ் ஆக முடியாமல் என்னெல்லாம் த்ரெட்ஸ் இருக்குது, எதெல்லாம் அதை தடை பண்ணுது அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் பண்ணி நீ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணனா ஷுவர்லி யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில். உன்னோட ஸ்கில் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா எல்லாரும் உன்னை நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பாங்க. உனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், நீ பெரிய அச்சீவராக மாறுவ. ஸோ ஒவ்வொரு மாணவ கண்மணிகளுக்கும் உங்களோட ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். மே காட் பிளஸ் யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் டைம்ங்கிற நிகழ்ச்சியில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் என்ன ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமேல் எக்ஸாம் வரும், படிக்கணும், ஐயோ எனக்கு ஞானமே இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? கட்டாயமாக கடவுள் உங்களுக்கு ஞானத்தை தர வல்லவராக இருக்கிறார். எப்போ ஞானத்தை தருவாங்க? நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தின் ஆரம்பம் எங்கேருந்து வரும் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுற பயத்துலேருந்து தான். அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம்லாம் என்ன? தீமையை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படும் பயம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தில் 13வது வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லித்தருது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்படின்னா நம்ம தீமையை என்ன பண்ணணுமா? வெறுக்கணுமா? தீமையை நம்ம வாழ்க்கையில் வெறுக்கிறோமா? இது தீங்கு அப்படின்னு தெரிஞ்சே சில நேரங்களில் நம்ம செய்கிறோமா? நம்மளை நல்லா யோசிச்சு பாருங்கள். தீமையை கட்டாயமாக வெறுத்துடணும். அதுக்கு தீமை என்னதுங்கிறது நமக்கு தெரியணும். எது தீங்கு? பிறனுக்கு விரோதமாக நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கு பேர் தான் தீங்கு. நமக்கு அவங்க நல்லது செஞ்சாங்களோ தீமை செஞ்சாங்களோ நம்ம என்ன பண்ணணும்னா பிறருக்கு நல்லதை மட்டும்தான் செய்யணும், தீங்கு செய்யவே கூடாது. அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் எல்லாருக்கும் கூடிய வரையில் உதவி செய்யணும். அதுவும் வயதானவங்களுக்கு உங்களுக்கு இயன்றதை செய்யணும். யாருக்கும் விளையாட்டாக கூட நீங்கள் தீங்கு செய்யவே கூடாது. தாவீது அப்படின்றவரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். 1 சாமுவேல் புத்தகம் எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல், எல்லாரும் கையில் வேத புத்தகத்தை எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1வது வசனம் அழகா சொல்லுது பாருங்க. 16வது அதிகாரம் 1வது வசனம், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேல் மேல் ராஜாவாய் இராதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லெகேமில் ஆகிய ஈசாயின் இடத்தில் உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். பாருங்க, இந்த இடத்துல யாரை? தாவீதை
கடவுள் ராஜாவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது ஒரு பெரிய கொம்பை எடுத்து அதில் தைலத்தை நிரப்பி இப்போ சாமுவேல் எங்கே போகிறாரு? தாவீதை தேடி போகிறாங்க. அதில் 12வது வசனம் சொல்லுது, கர்த்தர் சொல்லுவாங்க, இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ அபிஷேகம் பண்ணுறாங்க. உண்மையாகவே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அவங்க வீட்டார் எல்லாரும் ராஜான்னு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ரொம்ப நல்ல மனுஷன் இந்த தாவீது. இவர் தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நன்மையே செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆடு மேய்க்கும் போதும் உண்மையாக இருந்தார். ராஜாவாக அபிஷேகம் பண்ணின பின்பு கர்த்தருடைய ஆவி, 13வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் அப்படின்னு. கர்த்தருடைய ஆவியானவர் வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஜாலி. இப்போ பார்த்தீங்கன்னா கோலியாத்து வராங்க. கோலியாத்தை என்ன பண்ணிட்டாரு? அழகாக கவன் எடுத்து ஒரு அடிதான் கோலியாத்து முறியடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து நிறைய பேரோட சண்டை. யாரெல்லாம் தேசத்துக்கு விரோதமாக வந்தாலும் சண்டை போட்டு வின் பண்ணுறது யார்? தாவீது தான். இப்படி தன்னுடைய நாட்டிற்கு முழுக்க நன்மை செய்து சவுல் ராஜாவுக்கு மிகவும் அனுகூலமாக நன்மை செய்து கொண்டு வாழ்ந்தது தான் யாருன்னா இந்த தாவீது. ஆனால் தாவீதின் மீது பொறாமை கொண்ட சவுல் என்ன பண்ணினார் தெரியுமா? எப்போண்டா நான் இவனை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி மூர்க்க குணத்தோடையே அவரோட இருந்துக்கிட்டே இருந்தார். எப்போ பார்த்தாலும் எப்போ கொல்லலானே அவருடைய எண்ணங்கள் எல்லாமே இருக்கும். 24வது அதிகாரம் பாருங்கள், 1 சாமுவேல் 24வது அதிகாரத்தில் 6ஆம் வசனம் பாருங்கள். 24:6, அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படி இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராகன்னு தாவீது தனக்கு விரோதமாக வரக்கூடிய சவுல் மேலே நான் கொல்ல மாட்டேன், அவனுக்கு விரோதமாக நான் செயல்பட மாட்டேன்னு கர்த்தருக்கு பயந்து ஒரு தீர்மானத்தில் நிற்கிறாரு. பாருங்கள், அவருக்கு விரோதமாக வரார். நன்மை செய்கிறாங்க சவுலுக்கு, அந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செஞ்சாங்க இந்த தாவீது. ஆனால் சவுல் ராஜா 3000 பேரை கூட்டிக்கிட்டு இவரை கொல்ல வரும்போது கூட இவர் என்ன பண்ணலை தெரியுமா? நான் இவருக்கு விரோதமாக நான் நிற்க மாட்டேன், ஏன்னா கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க, நான் பண்ண மாட்டேன், இந்த தீங்கை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சவுல்கிட்ட அழகாக சமராசி பேசுவாங்க. ரொம்ப அழகா. நான் அந்த 17வது அதிகாரத்தில் சொல்லியிருப்பாங்க, இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? நான் ஒரு செத்த நாயவா, ஒரு தெள்ளு பூச்சியா, நீர் யாரை பின்தொடர்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே தாழ்த்தி இருப்பார். பாருங்களேன், இப்படி சொல்லிட்டு தாவீதை பார்த்து, நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்? நன்மை தான் என்ன பண்ணுறேன் செஞ்சேன், தீமை செய்யலை, நான் உங்களை கொல்லவும் மாட்டேன். யாராவது உங்ககிட்ட வந்து நான் உங்களை கொல்ல வரேன்னு சொன்னால் நீங்கள் நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே அந்த கொல்ல வந்தவன்கிட்ட என்ன பண்ணுறாரு? தாழ்த்துறாரு. ரொம்ப அடங்கி இருக்கிறாரு. கர்த்தருக்கு பயந்து நான் இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லி தீமையை விட்டு விலகி ஓடுறாரு இந்த தாவீது. இதனால அவரை பார்த்தீங்கன்னா சவுல் அப்பவுமே என்ன சொல்கிறாருன்னா, நான் இனிமே உனக்கு தீமை செய்ய மாட்டேன், நீ எனக்கு நன்மை செய்தாய் அப்படின்னு சவுல் சொல்லியிருப்பார். நானும் உனக்கு தீமை செய்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பாருங்க, இப்படி சொன்ன இவர் இப்படி சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகுது அப்படின்னா, திரும்பவுமாக 1 சாமுவேல் 26வது அதிகாரத்தில் 2வது வருஷத்தில் அதை பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தாவீதை கொல்றதுக்காக சவுல் ஒரு 3000 பேரை கூட்டிட்டு திரும்பவும் வருவார். இப்பவும் இந்த சீப் வனாந்தரத்தில் பார்த்தீங்கன்னா தாவீதை தேடும்படி அவங்கெல்லாம் வந்தது உண்மைதானான்னு தாவீது விசாரிக்கும் போது அவருக்கு தெரியும், ஆமாம் உண்மையாகவே வந்திருப்பார். இப்போ தாவீது அங்கே போய் பார்க்க போவார். அவங்கெல்லாம் நல்ல நித்திரையில் இருப்பாங்க, சவுலும் நல்லா தூங்கிட்டு இருப்பார். அப்போ கொல்லன்னா சவுலை ஈஸியாக கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ண மாட்டார் தெரியுமா? நான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷனை நான் கொல்ல மாட்டேன், எனக்கு விரோதமாக என்ன தான் பண்ணியிருந்தாலும் நான் கர்த்தருக்கு பயந்து தான் வாழ்வேன்னு சொல்லி பயந்து வாழ்ந்தார் இந்த தாவீது ராஜா. விளைவு என்ன வந்தது தெரியுமா? ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அந்த சவுலை அப்படியே அழித்து போட்டார். அவனுடைய கூட அவனுடைய மகனையும் அழித்து போட்டார். முடிவிலே தாவீது ராஜாவாக உயர்த்தப்பட்டார். யோசேப்பு கூட அப்படிதான் தீமையை விட்டு விலகினார். அது ஏன் இந்த தாவீதால் இப்படி வாழ்ந்து முடிஞ்சது அப்படின்னா, கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணியிருந்தார், கர்த்தராகிய தேவன் அவரோடு இருந்தார். அதனால தான் அவரால் தீமையை விட்டு ஓட முடிஞ்சது. யோசேப்பு பாருங்க, அவனுடைய சொந்த சகோதரர்களாலேயே என்ன பண்ணப்பட்டிருப்பாருன்னா, அடிக்கப்பட்டு குழியில் தள்ளப்பட்டிருப்பாங்க. சின்ன காரியங்களுக்காக பொறாமை கொண்ட சகோதரர்கள் அவரை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, குழியில்
தள்ளி விட்டுருப்பாங்க. ஒரு இஸ்மவேலர்கள்கிட்ட அடிமையாக குழியிலேருந்து தூக்கி விற்றுருப்பாங்க. அடிமைகளாக விற்கப்படுறதுங்கிறது எவ்வளோ கொடுமை. தன்னுடைய செல்ல தம்பியை வீட்டில் குட்டி செல்லமாக வளர்க்கப்பட்ட யோசேப்பை கொண்டு அடிமையாக கொடுத்துருப்பாங்க. அங்கே அவனை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இஸ்மவேலர்கள் போத்திபார் அப்படின்ற ஒருத்தன்ட்ட என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா விற்றுருவாங்க. ஆதியாகமம் 39வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 39:2. ஆனால் போத்திபார் வீட்டுக்கு எகிப்துக்கு அடிமையாக யோசேப்பு கூட யார் போனா தெரியுமா? கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். பாருங்க, கர்த்தர் அடிமையாக விற்கப்பட்ட எகிப்துக்கு கொண்டு போகப்பட்ட யோசேப்பு கூட இருந்தார். இதன் விளைவு என்ன தெரியுமா? அவனுடைய மனைவி, போத்திபாரின் மனைவி, அவள் தீங்கு செய்ய அவனை கூப்பிடும் பொழுது கூட அவன், நான் இப்படிப்பட்ட விரோதமான பாவம் செய்யவே மாட்டேன், இப்படி நான் என்ன பண்ண மாட்டேன்னா 9வது அதிகாரத்தில் 39வது அதிகாரம் 39வது வசனம் சொல்லுது, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லவே இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன் பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படின்னு கேட்குறான். பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால தீமையை விட்டு விலகினான். கர்த்தருடைய அபிஷேகம் தாவீதோடு இருந்ததுனால தீமையை விட்டு விலகினான். அப்போனா நீங்களும் எப்போ தீமையை விட்டு விலக முடியும்னா கர்த்தரோடு இருக்கும்போது தான். ஐயோ, என்னால் இருக்கவே முடியாது, இந்த இளமை பருவத்தில் இந்த ஸ்கூலுக்கு போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸோடு என்னால் பேசாமல் இருக்க முடியல, மொபைல் ஃபோனை என்னால் யூஸ் பண்ணாமல் இருக்கவே முடியல, என்னால் தீமையை விட்டு விலகவே முடியலை, இப்படி நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்களா? ஏசப்பாட்ட சொல்லுங்கள், ஏசப்பா என் வாழ்க்கைக்குள்ளே வாங்க, என்னையும் தாவீதை அபிஷேகம் பண்ணது போல் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. யோசேப்போடு இருந்தீங்களே, அடிமையாக போகப்பட்டவன் கூட இருந்தீங்களே, என் கூட இருங்கப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் தீமையை விட்டு விலக முடியும். தீமையை விட்டு விலகுனாதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்கள் வாழ்க்கையில் வரும். அப்படி நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழும்போது தான் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைக்கும்போது தான் நீங்கள் ராஜாவாகவும் அதிபதியாகவும் தாவீதை போல் யோசேப்பு போல் வாழ முடியும். இன்றைக்கி கொஞ்சம் தான் படிக்க வேண்டியது இருக்குது, இவ்வளோ தானே, இதை வச்சா நான் ராஜாவாக ஆக போகிறேன்னு நீங்கள் நினைப்பீங்க. இல்லவே இல்லை. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வேறு எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சி எக்ஸாம் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆர்ஆர்பியில் உள்ள கொஷின் பேப்பரை எடுத்து பார்த்தாலும் சரி, நீ படிக்கிற புத்தகத்திலேருந்து தான் கொஷின் கொடுக்கப்பட்டிருக்கும். நீ இன்னைக்கு கொடுத்த இந்த குட்டி போர்ஷன் தானே அப்படின்னு நீ அதை ஸ்கிப் பண்ணுவேன். இதுக்கெல்லாம் ஞானம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு. இல்லவே இல்லை, ஞானம் உனக்கு ரொம்ப முக்கியம். உன்னை கடவுள் உயர்த்தணும்னா, ராஜாவாக நீ மாறணும்னா, தாவீதா நீ மாறணும்னா, கட்டாயமாக ஒரு பெரிய தாவீதை போல் ராஜாவாக நீ மாறணும் அப்படின்னா, யோசேப்பு போல் ஒரு அதிபதியாக வரணும் அப்படின்னா, நீ கட்டாயமாக ஞானம் உனக்கு அவசியமாக இருக்கும். ஞானம் எப்போ உனக்கு கிடைக்கும்? கர்த்தருக்கு பயப்படும் போது. கர்த்தருக்கு எப்போ நீ பயப்பட முடியும்? தீமையை விட்டு விலகும்போது. தீமையை விட்டு நீ எப்போ விலக முடியும்? கர்த்தர் உன்னோடு இருக்கும்போது. அதனால் நீ ஏசப்பாட்ட சொல்லுவியா, ஏசப்பா நீங்கள் என்கிட்ட வந்துடுங்க, எனக்குள்ளே வாசம் செய்யுங்க, என்னை அபிஷேகம் பண்ணிடுங்கப்பா, அப்போ மட்டும்தான் நான் உண்மையாக உத்தமமாக வாழ முடியும், எனக்கு ஞானம் கிடைக்கும் ஏசப்பா, நீங்கள் என் கூட இருங்க ஏசப்பா சொல்வீங்களா? ஜெபம் பண்ணிடலாமா? நீங்கள் அப்படி ஒரு தீர்மானத்தை எடுப்பீங்களா? ஏசப்பா என் கூட வந்துருங்கன்னு சொல்லிடுவீங்களா? அப்படியே கண்களை மூடுங்க. கண்களை மூடி ஏசப்பாட்ட சொல்லுவீங்களா? ஏசப்பா நீங்கள் என்கிட்ட வாங்க ஏசப்பான்னு சொல்லலாமா? பரலோகத்தின் தேவனை நோக்கி இதயத்தில் அப்படியே எல்லாரும் உங்களுடைய கைகளை வச்சுக்கோங்க. அப்படியே வச்சு சொல்லுங்கள், பரலோகத்தின் தகப்பனே, அப்பா உண்மையாய் உண்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோப்பா. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை நீங்கள் பாருங்கள் ஏசப்பா, எத்தனை தீங்கு அப்பா தீமை எங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் போகணுன்னா எங்கள் இருதயத்துக்குள்ளே நீங்கள் வரணும் ஏசப்பா. அப்பா நீங்கள் எங்கள் இருதயத்துக்குள்ளே வந்துருங்க ஏசப்பா. நீங்கள் வரும்போது தான் ஏசப்பா ஒளி வரும். அப்பா ஒளி வந்தால் தான் ஏசப்பா இருள் விலகும். அப்பா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு நாங்கள் படைச்சிருக்கோம் ஏசப்பா. உமக்கு பயந்து வாழ, தீமையிட்டு விலக எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அப்படியே எங்களை வாழ வைங்க ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இனிமேல் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ போகிறீங்க, தீமையை விட்டு விலகிறவங்களா இருக்க போகிறீங்க. காட் பிளஸ் யூ.